ஹலோ எவ்ரிவன், நம்மளோட கம்யூனிட்டியில கொடுத்திருந்த பிஇபி லெவல், அதாவது நம்மளோட நண்பர் வந்து போட்டிருந்தது ஆக்சுவலி நான் போட்டது கிடையாது. அவர் கொடுத்திருந்த பிஇபி லெவல் எந்த வந்து எக்ஸாக்டா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அரௌண்ட் 840 லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 24,950க்கு 177.5 அப்படின்றது பிஇபி லெவல். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 24,950 கால் புட்டுக்கு எடுக்கிறோம். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்க அப்படின்னா 940. ஓகேங்களா? ஸோ 940க்கு அவனோட பிஇபியை டேப் பண்ணிட்டு இன்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் வந்து கொடுத்தான். ஓகேங்களா? ஸோ ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா ஸோ என்ன டைமுக்கு அந்த டைம் அதாவது 940க்கு பாத்தீங்கன்னா பிலோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிபி கிட்ட கூட வரல. ஓகேங்களா? பிலோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ அந்த டைமுக்கு நம்ம ஸ்பாட்ல என்ன சொல்லிடணும் அப்படின்றத பார்ப்போம். ஸ்பாட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்ல நம்ம கொடுத்துருந்த சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிமாண்ட் இருக்குங்க. ஸோ இதுலேயும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஆஸ் பர் டேட்டா 25,200 வரைக்கும் போகணும். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு சப்ளை டிமாண்டும் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்எம்சி வந்து அங்கே தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இதில் கிரீன் லைன் சினாரியோ தான் ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ கிரீன் லைன் என்னன்னா கீழே வந்துட்டு நமக்கு சாக் கொடுக்குறோம் அப்படின்னா மேலே போகும். ஸோ இதுதான் கிரீன் லைன் சினாரியோ. ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்து நம்மளோட சப்ளை ஜோன் வந்து டேப் பண்ணிட்டு ஸ்டாக் கொடுக்குறோம் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லிடணும். நான் நடந்திருக்கு என்ன அப்படின்னா கீழே வந்தான் டேப் பண்ணி நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? மேலே தான் போகணும் லிக்விடேஷன் எல்லாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிடணும். என்ன அப்படின்னா நேத்தோட டேட்டா லாஸ்ட் டேவோட டேட்டா படி வந்து மார்க்கெட் இந்த மாதிரி 25,200 வரைக்கும் போகணும். இது ஒன்று. ஓகேங்களா? ஸோ இல்லைங்க நான் வந்து கரண்ட் டேட்டாவை பார்க்குறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ரேஞ்ச் டாப் டு பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸாக்டாக சைட்வேஸ்ல இருந்து முடிச்சாங்க. இது என்ன டைமுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஸோ 10:15 ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன ப்ரோ நமக்கு இங்கே பிஇபி லெவல் வந்து டேப் ஆச்சு, நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்களா? ஓகேங்களா? ஜஸ்ட் மட்டும் சொல்லிட்டு மட்டும் போயிடுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்ட்ரி வந்து நான் எடுத்துருந்தேன். இந்த விக் ஓகேங்களா? இந்த விக் வந்து நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா இது டிமாண்ட். ஓகேங்களா? ஸ்வீப் அடித்த சினாரியோ பட் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட் தான் இது ஆக்சுவலி. ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்மே ஸ்ட்ரக்சர்ல மார்க் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் வந்து வரும். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வருது ஜஸ்ட் இது வந்து 1 மினிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கீழே வருது அப்படின்னா இது டிமாண்டு. ஸோ இந்த டிமாண்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 942 டேப் ஆகும்போது இது என்ட்ரி. ஓகேங்களா? என்ட்ரி இவ்வளோ தூரம் எஸ்எல் வச்சு தான் ஆகணும். 20 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நம்மளோட 177.5 டேப் ஆகுது. ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம என்ட்ரிக்கான ரீசனு. ஓகேங்களா? ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை, இந்த 5 மினிட்ஸோட ஹை வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரீசன் டே டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான என்ட்ரி வந்து நிறைய காமிக்கலாம். ஸோ இந்த நிறைய பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் கரெக்டாக 180க்கு வந்து பை பண்ணியிருக்கேன். 24,950 கால். ஓகேங்களா? ஸோ எக்ஸிடட் பார்த்தீங்க அப்படின்னா 204. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ 25 பாயிண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ணது. ஸோ இந்த ரேஞ்சிலே நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. 2-3 கேண்டல் தான். ஸோ நமக்கு அந்த மொமெண்டம் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து இந்த டிமாண்ட் வந்து உடையாது அப்படின்றதுக்கு நம்ம இந்த பிஇபி தான் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது கூட நம்ம என்ட்ரி எடுக்கல. ஏன்னா ஒன்ஸ் நம்ம பிஇபி டேப் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம்னா கன்ஃபார்ம் டேப் ஆகும். ஸோ டேப் ஆகும்போது தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து இன்ஸ்டன்டாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிடைச்சி 25 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும், நான் வந்து ப்ராப்பராக ஓனாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் அது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் அனாலிசிஸ், இந்த ஆப்ஷன் டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ணுறது எப்படி, ஸோ ப்ரீமியத்தை வச்சு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஜஸ்ட் வந்து ப்ரீமியத்தில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி லைன் போட்டுட்டு அந்த லைன் ஓடுறது அப்படின்னா அடுத்து அந்த லைனுக்கு தான் போகணும்.
இதை உடைச்சோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த சார்ட்டுமே இல்லாமல் நெக்ஸ்ட் டார்கெட் எதை நோக்கி தான் போகும் அப்படின்றது வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அந்த கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கற்றுக்குங்க. ஸோ ஆஃபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து 20% வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஆயுத பூஜை ப்ளஸ் வந்து தீபாவளியை முன்னிட்டு ஸோ 20% பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க என்ரோல் பண்ணிங்க. ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா ஸோ கீழே இருக்க இந்த நம்பர் இந்த ஐடிக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன்.